நடிகர் பார்த்திபன் ரீசண்டா ஒரு நேர்காணல்ல தன்னோட தாய்மொழி குறித்து பேசி இருக்காரு. தொகுப்பாளர் உங்களுடைய சொல்வளம் குறித்து ஆச்சரியமா இருக்கு, இது எங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்திபன் அவர்கள் கிட்ட கேட்க, அதற்கு அவர் என்னோட அப்பா கிட்ட இருந்து எங்க அப்பா நல்ல தமிழ் பேசுவார், ஆனா நாங்க தெலுங்கு பேசுவோம். என்னோட தாய்மொழி தெலுங்கு தான். நான் இத சொல்ல எங்கேயும் கூச்சப்பட்டது கிடையாது. ஆனால் நான் பேசுற அளவுக்கு இங்க தமிழர்கள் கூட அப்படி பேச மாட்டாங்க நினைக்கிறேன். எனக்கு தமிழ்நாடு தான் சோறு போடுது. எங்க டைரக்டர் பாக்யராஜ் சார் வீட்லயே தெலுங்கு தான் பேசுவாங்க. ஆனா சோசியல் மீடியால தெலுங்கு பேசினாலே கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. தெலுங்கு பேசினாலே கொல்ட்டின்னு கேலி பண்றாங்க. நான் தமிழ்ல பேச தெரிஞ்சு அவங்கள விட நான் நல்லா தான் பேசுறேன். மத்தவங்க போல தன்னுடைய மொழியை மறைத்து இல்லாம தமிழ்நாட்டுல வாழாம தன்னுடைய மொழி தெலுங்கு தான் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா பேசின விஷயம் எல்லாம் ஓகே தாங்க. ஆனால் இவருடைய தாய்மொழி தமிழ் இல்லை என்று சொல்லும் போது கொஞ்சம் கூட நம்பவே முடியல. ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு இந்த விஷயம். ஆனா நீங்க தெலுங்கரா இருப்பதால் பிரச்சனை கிடையாது. ஆனால் தமிழர்களை வளர விடாம பல தெலுங்கர்கள் முட்டுக்கட்டையா இருக்குறாங்க. திறமை இருந்தும் பல தமிழர்கள் வாய்ப்பு கிடைக்காம முடங்கி தான் இருக்காங்க. அப்படி தமிழர்களை முடுக்கும் தெலுங்கர்களால் உங்களையும் விமர்சிக்கிறார்கள், அவ்வளவுதான்.